ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம புறாவோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அதுக்கு ஃபீட் பண்ணுவோம், நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே காலையிலே தூங்கி எழுந்தோடனே மேலே போயிட்டு எல்லா புறாவையும் பார்ப்போம். எல்லா புறாவும் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, புறாலாம் காணோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு நம்ம பாண்டை வந்து க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுவோம். கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி மாற்றுவோம். இந்த காக்காவோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் புறாக்கு தீனி போட ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா எங்கள் கூட வந்துருக்குறாங்க மேலே. இது வந்து ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணோம்ல, அந்த புறா தான் இது. அந்த புறாவை பிடிச்சி கொடுக்க சொல்லி ஒரே சேட்டை. அது கையில அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்க்கணுமே, ஒரே சிரிப்பு தான். பிடிக்குமா பாப்பா? புறா ரொம்ப பிடிக்குமா? அதை வச்சு ஜாலியாக விளையாடி இருந்தாங்க அந்த மேடம். கொஞ்ச நேரத்தில் அந்த புறா வந்து கீழே பறந்துச்சு. பறந்தோடனே பயம் வந்துடுச்சு. பயந்துட்டு அப்புறம் மறுபடியும் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக மேடமே ட்ரை பண்ணுறாங்க பிடிக்கிறதுக்கு, அவங்களால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் போய் தீனி அள்ளின்னு வந்தார். எனக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் வாங்கிக்கின்னு அப்புறம் விசில் அடித்து புறாவெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. புறாவை பொறுத்த வரைக்கும் விசில் அடித்து தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கூப்பிடுவோம் புறாவெல்லாம். நம்ம விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தீனி போட ஆரம்பித்தாச்சு. ஒரு ஆளாக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இறங்கி தீனி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் சுற்றி சுற்றி வராங்க கீழே இறங்கிறதுக்கு. பாப்பாவும் அவரும் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீனி போட்டு புறா எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாக்ஸில் இருந்தது வந்து காலி ஆயிடுச்சு போல், பாப்பா பாக்ஸில் இருந்தது. அதனால் நானும் போய் கொஞ்சம் அள்ளின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீனி வச்சுக்கிற பக்கெட்டுக்கு போயிட்டு தீனி அள்ளுறாங்க. பாப்பா தீனி அள்ளிட்டாங்க. தீனி அள்ளின்னு காமிக்கிறாங்க என்கிட்ட, கூட்டிங்க பாருங்கள் நான் அள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அள்ளின்னு வராங்க வேகமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க, ஃபுல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டாங்க மேடம். கொட்டி விட்டா ஐயோ கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரியாக்ஷன் க்யூட்டாக இருந்துச்சு. மறுபடியும் போய் அள்ளின்னு வர போகிறேன்னு சொன்னாங்க. மறுபடியும் அள்ளக்கூடாது பாப்பா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் பாக்ஸ் எடுத்த இடத்துலேயே போயிட்டு திரும்ப வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்து புறா கூடலாம் விளையாடி இருந்தாங்க. நம்ம புறாவுக்கு போடக்கூட தீனி பார்த்திங்கன்னா இதுதான். கம்பு, உளுந்து, கேவுரு, சோளம், பச்சை பருப்பு, கொண்டைக்கடலை இதெல்லாம் கலந்து கடையில் வந்து 1 கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த தீனி தான் போட்டுன்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசிலாம் போடுவாங்க. ரேஷன் அரிசி போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா புறா ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு நல்லா புசுன்னு வளர்ந்துடும். அதால் பறக்க முடியாது ரொம்ப தூரத்துக்கு. அதனால ரேஷன் அரிசி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்களும் ரேஷன் அரிசி போடுவோம். எங்ககிட்ட வந்து தீனி இல்லை, காலி ஆயிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷனில் நாங்களும் ரேஷன் அரிசி போடுவோம். எல்லா புறாவும் ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து தண்ணி வேணுன்றவங்களாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பாண்டை. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களாம். அதுக்கப்புறம் நம்ம கேஜியில் போயிட்டு எந்தெந்த புறாலாம் முட்டை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். வச்ச முட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை உடஞ்சி போயிருக்கா, ஏதாச்சும் வந்து சிக் வந்திருக்கா, அதுலேருந்து வந்து கொஞ்சி போச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா தரவாக செக் பண்ணிக்கிட்டோம். யூஸ்வலாகவே இது வந்து நம்ம பண்ணுறது தான். யூஸ்வலாகவே டெய்லி கூண்டுள்ள போயிட்டு செக் பண்ணிடுவோம் எல்லா முட்டையும் கரெக்டாக இருக்குதா, எந்தெந்த புறா முட்டை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய வெடை குஞ்சுங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எல்லா முட்டையுமே சேஃபாக இருக்குது.
அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் இருக்கும் நம்ம மார்னிங் வந்து புறாக்கு ஃபீட் பண்ணுற ரொட்டீன். இது மாதிரி தான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.